வெட்டுக்காயத்துக்கு வெட்டுத்தலையில அந்த ரயில் தலைன்பாங்க தெரியுங்களா? நாங்க இங்க ரயில் தலைன்னு தான் சொல்லுவோம். அந்த தாத்தா தலைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? தாத்தா தலை பூவு இருக்கும், அது வெட்டி எஸ், அந்த இலைய கசக்கி இந்த வெட்டுக்காயம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. நாங்கெல்லாம் இங்க வேலை பார்க்கும் போது இந்த மம்பட்டியில கொத்திக்கிடுவோம், இந்த மாதிரிலாம் ஆகும். அதுக்கோசரம் வேலையை விட்டு போட்டு நாங்க உட்கார முடியாது, அது ஆஸ்பத்திரிக்கு போறோம் அப்படிலாம் கிடையாதுங்க. லைட்டா மேல் தோல் இப்படி ஓப்பன் ஆறது கூட ஒட்டிக்கும். அந்த இதை நல்லா கசக்கிட்டு வைக்கும் போது கொஞ்சம் எரியும், கொஞ்சம் தாங்கிக்கிட்டீங்கன்னா போதும். அப்படியே 24 hours தாங்க நல்லா ஒட்டி இருக்கும். அந்த வலி போயிடும், அப்புறம் சரியாயிடும். இந்த இலை தான், இந்த பாத்தீங்களா, இது அந்த வெட்டுத்தலைன்னு சிலர் சொல்லுவாங்க, சிலர் தாத்தா செடின்பாங்க. நாங்க இங்க ரயில் தலைன்னு சொன்னாதான் எங்க ஏரியாக்குள்ள எனக்கு தெரியும். இந்த ரயில் தலை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிச்சுட்டு அப்படியே ஸ்பாட்லயே அப்படியே கசக்கணுங்க. இப்படி கசக்குனீங்கன்னா பாருங்க, கையிலே கசக்குனீங்கன்னா அந்த சாறு வந்துருச்சா. நான் 2 இலை தான் போட்டேன், நிறைய போட்டு கசக்கும் போது நிறைய வரும். இந்த சாறு இருக்குன்னா அந்த இடத்துல அந்த காய், அந்த பசங்க எல்லாம் கீழே செராய்ப்பாகும். அதுக்கு எல்லாமே எப்படி இருக்குன்னா தடவிடணும். இதோடயே வச்சு நிறைய அப்படியே கொஞ்சம் அப்படி லேசா பொழந்துருக்குன்னா இந்த அப்படி வைங்க. அது வேற, இது வேற. இது எல்லா பக்கமும் களைய செடி மாதிரி இருக்கும். இந்த பாருங்க, இப்படி வச்சு எவ்வளவு சாறு வருது பாத்தீங்களா. இது கொஞ்சம் நான் ஒரு இலையை போட்டிருக்கேன்னா நீங்க 4-5 இலையை போட நிறைய வரும். இப்படி ஸ்கிராச் ஆகி இருக்கிறதுல கூட நீங்க இப்படி வச்சுட்டீங்கன்னா போதும். அந்த சார் ஜூஸ் உள்ள இறங்கினாவே போதுங்க, நல்லா சரியாயிடும். குழந்தைங்களுக்கே சின்னதுக்கெல்லாம் தூக்கிட்டு ஓடுறோம், பயந்துடுறோம். உடனே கசக்கி இதை ஃபர்ஸ்ட் எய்டா கிராமங்கள்ல வழக்கத்துல கொடுக்கறது உண்டுங்க.